கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. நல்ல தகப்பனே, உகந்த காணிக்கையாக ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த உலகத்தில் வாழும்போது நமக்குள்ள 2 விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று மாம்சத்துக்குரிய சிந்தனை, 2வது ஆவிக்குரிய சிந்தனை. இந்த மாமிசமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று எப்போவுமே எதிர்த்து நின்று கொண்டிருக்கும். மாமிசம் விரும்புவதை ஆவி விரும்புவதில்லை, ஆவி விரும்புவதை மாமிசமும் விரும்புவது இல்லை. நீங்கள் தேவனை தேடுவதும் வேதத்தை வாசிப்பதும் ஆலயத்துக்கு போவதும் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்கிறது, ஆவியின் விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் மதுபானம் பண்ணி பலவிதமான பொய்களை பேசி மற்றவர்களுக்கு விரோதமாக தீமை செய்து இந்த உலகத்தில் உள்ள அநியாய அக்கிரமங்களெல்லாம் நடப்பித்து அதில் இருக்கிற காரியங்களில் சந்தோஷப்படுவது எல்லாமே மாம்சத்துக்குரிய எண்ணங்களாக இருக்கிறது. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறதுனால நமக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாமிசம் விரும்புவதை ஆவி விரும்புவதில்லை, ஆவி விரும்புவதை மாமிசம் விரும்புவதும் இல்லை. அநேகர் பாருங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புவாங்க, ஆனால் அவங்களால முடியாது. குடிக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்த மதுபானமே வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. இன்னும் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள பாருங்கள், என்னால் முடியலை, இதிலிருந்து மீண்டு வர முடியலை. ஒவ்வொரு குற்றங்களில் ஈடுபடுகிறவங்கள பாருங்கள், தவறுகள் செய்கிறவங்கள பாருங்கள்,
அவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. இப்படி முடியலைன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு கிடக்கிறாங்க. ஆனால் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்றால் ஒப்பு கொடுக்கணும். நம்மளை நீங்கள் விரும்பாமல் கடவுள் உங்களை எந்த விதமான அழிவிலிருந்தும் காப்பாற்றவே மாட்டார். நீங்கள் மனப்பூர்வமாக விரும்பி எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இந்த அசுத்தமான வழிகள் வேண்டாம், எனக்கு தேவன் போதும், தேவனுடைய வழிகள் எனக்கு போதும் என்று விரும்பி ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தின்படித்தான், ஒப்பு கொடுக்குதலின்படித்தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை தேவன் வச்சிருந்தார், ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார். ஆனால் சுதந்திரமாக வாழ்வதற்கு மனுஷனுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்தார். நீ தான் தேர்வு செய்யணும். தீமையும் உலகத்தில் இருக்கும், நன்மையும் உலகத்தில் இருக்கும். நீ எனக்கு தீமை வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய உதவியை நாடினா ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நீ வெறுக்கிற விரும்பாத தீமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்வார். நீ அந்த தீமையை செய்யணும்னு விரும்பி போகும்போது உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் தடுக்க மாட்டார். காரணம், மனுஷனை சுதந்திரம் உள்ளவனாக படைத்திருக்கிறார். உன்னை தடுத்தால் உனக்கு அது ஒரு எரிச்சலை உண்டாக்கும். அது எனவே உன் வாழ்க்கையில் வந்து அவர் குறுக்கிடாமல் நீ முடிவெடுக்கிறதுக்கும் தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ தான் சிந்தித்து இது தீமை, இது நன்மை என்று பகுத்தறிந்து நீங்கள் அதில் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும், நன்மையாக வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் முடியலை. பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், ஒப்பு கொடுத்து பாருங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இதனால் பாவம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், தேவனும் போதும், பரிசுத்தம் போதும்னு விரும்புகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த நாளில் பரிசுத்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.